ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி பருப்பு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட இருந்து வெண்பா கிட்ட இருந்து பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ராஜேஸ்வரி வந்து இப்படி ஒரு நாடகத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு துணையாக இந்த ரஞ்சிதா ஒரு பக்கம் ஜால்ரா வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய மல்லி இவங்க போடுறது ட்ராமான்னு வந்து கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பிரிக்கணும்னு வந்து இவங்க வந்து ஆசைப்படுறாங்கல்ல, இவங்களுக்குள்ளே வந்து நம்ம வந்து முதல்ல வந்து சண்டையை மூட்டி விடணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து திங்க் பண்ணுறாங்க. நம்ம மல்லி வந்து யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கைக்கே வந்து ஒரு ஆபத்து வருதுன்னா அவங்க வந்து செய்யாத இருப்பாங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து செய்வாங்க. மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதா கிட்ட பார்த்தீங்கன்னா டீ போட்டு வர சொல்லி இந்த ராஜேஸ்வரி சொன்னது டீயை வந்து போட்டு போகிறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து ஜூஸ் போட்டு போகிறாங்க. போனதும் பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறாங்க. அந்த ரஞ்சிதா வந்து டீ குடிக்க சொல்லி கஃபை வந்து நீட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நான் முடிய மல்லி பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு ஜூஸ் போட்டு வருவேன், நீ வந்து டீ போட்டு வந்து குடிப்பியா, வைக்கிறேன் டீ உனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, என்ன ரஞ்சிதா அவனுடைய ராஜ்யம்மாவுக்கு வந்து டீ தரியே அப்படின்ற மாதிரி சொன்னது. ஏன்டி நான் டீ குடித்தா என்ன அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி கேட்டதுக்கு, இல்லை நீங்கள்லாம் டீ எல்லாம் வந்து குடிக்கலாம், ஆனால் உங்களுடைய உயிர் வந்து நாளைக்கு வந்து விடிஞ்சதும் வந்து இருக்கா இல்லை பரலோகம் போயிருக்குமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது. என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரஞ்சிதா வந்து உங்களுக்கு டீ போட்டு கொடுத்து அதில் வந்து விஷத்தை வந்து கலந்துருக்கா, அது வந்து உங்களுக்கு தெரியுமா, அது சாப்பிட்டீங்களா உங்கள் உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதை மீன் பண்ணி அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னா, அவள் போட்டு வந்த பாலில் பள்ளி விழுந்தது கூட தெரியாத அந்த இதுலேயே வந்து டீயை போட்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் நம்முடைய மல்லி வந்து அப்படி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடி என் மேலே வந்து வேணும்னே வந்து என் ராஜ்யம்மா கிட்ட வந்து என்னுடைய பேருக்கு வந்து களங்கம் விளை வைக்கிறியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து கேட்குறாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், அதுக்கு மேலே வந்து ஒரு ராஜ்யம்மா வந்து அந்த டீயை குடித்தா என்ன குடிக்க கேட்டேன், ஏதோ என்னுடைய அக்கறை அவங்க வந்து அவங்கள காப்பாற்றணும்னு இருந்தேன், அது நடக்காது போல இருக்குது, சரி வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு டீமானால் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி வந்து ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ரஞ்சிதா மேலே வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டு முறைக்கிறாங்க. ராஜ்மா சொல்கிறதெல்லாம் நம்பாத, உங்களும் என்னை வந்து பிரிக்க வந்து முயற்சி பண்ணுறா, நம்ம வந்து அவளை வந்து டார்ச்சர் பண்ணுறன்றத அவள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வேணா உண்மைதான் தெரிஞ்சுக்கிட்டான், ஆனால் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன் அந்த டீயை குடித்தா ஒரு ராஜ்மா அவுட்டு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ஜூஸை குடிங்க மேடம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து அந்த ஜூஸை வந்து கொடுக்குறாங்க. நீ போட்டு வந்த ஜூஸை என்னால் குடிக்க முடியாதுரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து சொன்னது நம்முடைய மல்லிக்கு வந்து எப்படி இருக்கும், என்னவே நான் வந்து ஒழுங்காக பார்த்துருதல்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து நான் கொடுக்குற ஜூஸை வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்முடைய விஜய் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கதுவான வந்து நிற்கிறாங்க. ஜூஸ் குடிங்க அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து கொடுக்குறாங்க. வேண்டான்ற மாதிரி ராஜேஸ்வரி சொன்னதும் நம்முடைய விஜய் வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஏக்கா மல்லி வந்து உன் மேலே இருக்கிற அக்கறை தான் ஜூஸ் போட்டு வந்து கொடுக்குறா, ஏன் ஜூஸை குடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைடா இவ வந்து மாத்திரை விஷயத்தில் தப்பான மாதிரி இதில் ஏதாவது வந்து பண்ணியிருப்பாளோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னது. ஏங்க அப்படியெல்லாம் வேணா நானே குடிச்சு காட்டவா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா குடிக்க அப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றாங்க. ஆனால் இந்த டீயை குடிச்சு அவங்க அக்கா வந்து செத்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய மல்லி வந்து உடைக்க போகிறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.